கடையில் இருக்க எல்லா கிரீமும் போட்டு பார்த்துட்டேன், ஆனாலும் இந்த முகப்பரு பிரச்சனை போக மாட்டேதுன்னு சொல்றவங்களுக்காகவே ஒரு இயற்கை தீர்வு இருக்கு. அதுக்கு தேவையான பொருள் வேப்பிலை பொடி, சந்தன பொடி, ரோஜா இதழ் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, துளசி இலை சாறு. ஒரு சின்ன பவுல்ல வேப்பிலை பொடி 1/2 ஸ்பூன், சந்தன பொடி 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சளுடைய பொடி 1/4 ஸ்பூன், ரோஜா இதழ் பொடி 1/2 ஸ்பூன், அதுல துளசி சாறு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அது பேஸ்ட் ஆன உடனே பிம்பிள் இருக்க எல்லா இடத்துலையும் தடவிட்டு 15 to 20 நிமிஷம் நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில முகத்தை கழுவுங்க. வாரத்துல 3 முறை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க முகத்துல இருக்க பிம்பிள்ஸ்லாம் குறைஞ்சு ஸ்கின் நல்ல கிளியர் ஆகும். ஏன்னா வேப்பிலையும் மஞ்சள்லையும் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் தன்மை முகப்பரு உருவாக்குற கிருமிகளை அழிக்கும். சந்தனமும் ரோஜா பொடியும் பிம்பிளால வர எரிச்சலை குறைச்சு காயம் சீக்கிரமா ஆற உதவும். துளசி இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வேலை செஞ்சு பிம்பிளை சீக்கிரமா சரி பண்ணும். இந்த மூலிகை மருந்து முகப்பருக்களை இயற்கையாவே சரி பண்ணி ஸ்கின்னை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வச்சு உங்க முக அழகை ஒரு படி மேலே கொண்டு போகிறத நீங்களே பார்க்கலாம்.